வணக்கம். இந்த வீடியோவில் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் அந்த லெசனில் எம்சிக்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் ரெண்டு வீடியோஸில் கான்செப்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எக்ஸப்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி அது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அது எம்சிக்யூ வீடியோ பார்க்குறப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எம்சிக்யூ பார்ப்போம். இந்த கொஸ்டின் பிடிஎஃப் லிங்க் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச பிரிண்ட் அவுட் கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் நல்லா. ஓகே, அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the current in a coil of L equal to 40 millihenry is to be increased uniformly from 1 ampere to 11 ampere in 4 milliseconds. The induced EMF will be, இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த கொஸ்டின் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எது அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணியிருப்போம், போல்டாக கொடுத்துருப்போம். அதை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கரண்ட் இன் த காயில் ஆஃப் L ஈக்குவல் டு 40 millihenry. அதாவது ஒரு கம்பிச்சுருள் அதனோட தன்மின் தூண்டல் N கொடுத்துருக்காங்க, L கொடுத்துருக்காங்க, 40 millihenry அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பிச்சுருளுடைய தன்மின் தூண்டல் N 40 millihenry. இப்போ 40 millihenry அப்படின்னா நமக்கு என்னது 40 இன்ட்டு மில்லினா எவ்வளவு 10⁻³ இல்லையா? 10⁻³ ஹென்ரி கொடுத்துருக்காங்க. இஸ் டு பி இன்க்ரீஸ்டு யூனிஃபார்ம்லி ஃப்ரம் 1 ampere to 11 ampere. அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய மின்னோட்டம், அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 1 ampere to 11 ampere. அதாவது ஆரம்பத்தில் 1 ampere இருக்குது, அதை என்ன பண்ணுறோம் 11 ampere-ஆக இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரத்தில்னா இன் 4 milliseconds. எவ்வளோ நேரத்தில், டைம் எவ்வளோ அப்படின்னா 4 milliseconds. இதுவும் மில்லி செகண்டில் இருக்குது. அப்போ 4 இன்ட்டு மில்லினா எவ்வளோ 10⁻³ 4 milliseconds. த இன்டியூஸ்ட் EMF வில் பி அப்படின்னா இவ்வளோ ஆம்பியர் கரண்ட் 1 ampere 11 ampere ஆகுது. எவ்வளோ நேரத்தில் 4 milliseconds அப்படின்னா அந்த காயிலில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எவ்வளவு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். நம்ம இது தன்மின் தூண்டல் இல்லையா, செல்ஃப் இண்டக்ஷன் ப்ராசஸ், அது சம்மந்தப்பட்டது. டைரக்ட் கொஸ்டின் தான். நமக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம், தன்மின் தூண்டல் N, அதுக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம். L ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் பை DI/dt. இதுதான் மெயின் ஃபார்முலா தன்மின் தூண்டல். Lனா தன்மின் தூண்டல் N செல்ஃப் இண்டக்டன்ஸ், எப்சிலான்னா இன்டியூஸ்ட் EMF தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, DIனா சேஞ்ச் இன் கரண்ட் மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், DTனா கால அளவு டைம் இன்டர்வல். சரியா? ரைட். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அவங்க, EMF எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க, இன்டியூஸ்ட் EMF. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி மாற்று EMF தான் வேணும். இந்த நெகட்டிவ் சைனுங்கிறது இது ஆப்போஸ் பண்ணுங்கிறதுக்காக, கான்சிக்வன்ஸ் ஆஃப் லென்ஸ்லா. சரியா? அதனால் இது இங்கே நமக்கு தேவையில்லை. ஆன்சர் எல்லாமே பாசிட்டிவில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நான் எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு நமக்கு இப்போ எப்சிலான் தான் வேணும், EMF தான் வேணும், மின்னியக்கு விசை. அப்போ இதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா L இன்ட்டு DI/dtன்னு எழுதலாம். ஓகே, இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். எல்லோட வேல்யூ எவ்வளோ சொன்னால் 40 × 10⁻³ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 40 × 10⁻³ இன்ட்டு DI எவ்வளோ, DIனா சேஞ்ச் இன் கரண்ட் மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் 11, இனிஷியல் 1. அப்போ 11 - 1 டிவைட் பை DTனா கால அளவு எவ்வளோ 4 milliseconds. 4 × 10⁻³ ஓகே. இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 10⁻³ கேன்சல் பண்ணலாம். இந்த 4 இதில் என்னது 10. அப்போ எவ்வளோ ஆன்சர் வரும், இங்கே ஒரு 10 இன்ட்டு 11 1 போச்சுன்னா 10, 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ எவ்வளவு 100 வோல்டேஜ். ஓகே, 100 வோல்டேஜ். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆன்சர் ஏ. ஓகே, ஆன்சர் ஏ. இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, an inductor may stored energy in அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மின் தூண்டி ஆற்றலை சேமிப்பது எப்படி? in electric field its coil, its magnetic field, both electric and magnetic field. அதனுடைய மின்புலத்திலையா, அதன் சுருள்கள்லையா, அதன் காந்தப்புலத்திலையா, இரண்டு மின்புலம் மற்றும்
காந்தப்புலத்திலையா அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே மின்புலம் காந்தப்புலத்திலையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இண்டக்டார் வந்து இண்டக்டாரில் எனர்ஜி ஸ்டோர்டிங் இண்டக்டார் அப்படின்னு படிச்சிருப்போம். மின் தூண்டியில் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றலுக்கான கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எனர்ஜி டென்சிட்டிக்கு ஃபார்முலா வந்து என்ன சொல்லியிருப்போம். நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். எனர்ஜி டென்சிட்டி ஆற்றல் அடர்த்திக்கு ஃபார்முலா பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருப்போம். B²/2 μ0 அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுதான் ஆற்றல் அடர்த்திக்கான ஃபார்முலா. ஒரு மின் தூண்டியில் சேமிக்கப்பட்ட ஆற்றல் அடர்த்திக்கான ஃபார்முலா இதுதான் B²/2 μ0. எனர்ஜி டென்சிட்டி இந்த இண்டக்டார் ஃபார்முலா இதுதான். இப்போ இதெல்லாம் பீனா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் காந்தப்புலம், அதே மாதிரி μ0னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி காந்த உட்புகுத்திறன். ஸோ எல்லாமே காந்த சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் இங்கே வந்து எனர்ஜி வந்து ஆற்றல் எதில் சேமிக்கப்படுது அப்படின்னா காந்தப்புலத்தில் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி, ஆப்ஷன் சி, காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதான் ஆன்சர். ஓகே, அடுத்து தேர்டு கொஸ்டின் பார்ப்போம். தேர்டு கொஸ்டின் வந்து நமக்கு என்னென்னா, இஃப் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் அ காயில் ஆஃப் சொலினாய்டு இஸ் டபுள்டு, த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்டு வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. வரிச்சுருளில் ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை 2 மடங்காகும் பொழுது அந்த வரிச்சுருளில் உள்ள தன்மின் தூண்டலுடைய மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்முலா தன்மின் தூண்டல் எண்ணுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தேர்டு கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் தான் ஸ்மால் என், கேபிட்டல் என் பை எல்னு சொன்னேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்துங்கிறது ஸ்மால் என். இந்த ஸ்மால் என் வந்து டபுள் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் என்ன இருக்குது, இப்போ வந்து n dash ஈக்குவல் டு 2n, இதை போல் இது டபுள் ஆக்குறாங்க. டபுள் பண்ணுறதுனால அதனுடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன ஆகும், தன்மின் தூண்டல் n என்ன ஆகும். இப்போ இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இது இருந்ததுன்னா அப்போ வந்து தன்மின் தூண்டல் n வந்து எல்லுன்னு வச்சுக்குவோம். ஓகேயா, அப்போ வந்து என்னது எல். என்ன ஃபார்முலா பார்த்தோம், μ0 × n² AL, இதுதான் ஃபார்முலா. ஓகேயா, இப்போ இதில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எண் வந்து என்னது n dash ஆகுது. ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த எண்ணை வந்து n dash ஆகிறப்போ எல் வந்து L dash ஆகுது. ஈக்குவல் டு என்ன ஆகும், μ0 இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், n dash போடுவோம், n² AL. n dash வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், μ0 × n dash பதிலாக 2n போடுறோம். அப்போ 2n² A × L. ஓகே, இதுதான் L dash. இப்போ என்ன ஆகும், L dash ஈக்குவல் டு μ0 × 2² என்னது 4. இப்போ 4n n² ALன்னு வரும். இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன், அந்த நம்பரை வெளில எடுத்துறேன், 4 வெளில எடுத்துறேன், மீதி எல்லாம் எழுதுறோம். μ0 × n² AL. இந்த μ0 × n² AL எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா, அது என்னது எல். அப்போ அந்த டேர்ம் போல் நம்ம என்ன போடலாம், எல் போடலாம். அப்போ L dash ஈக்குவல் டு என்னது எல். அப்போ என்ன அர்த்தம்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்தை டபுள் பண்ணால் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து இப்படிலாம் சால்வ் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணோம், மற்றதெல்லாம் மாறிலியாக வச்சுருக்கோம். காயில் எது மட்டும்தான் இங்கே பேசுகிறாங்க, எண்ணெய் மட்டும் தான் பேசுகிறாங்க. மற்றதெல்லாம் மாறலினா, இப்போ இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, மற்றதெல்லாம் மாறலினா நம்ம டேரெக்டாக என்ன சொல்லலாம்னா L ப்ரொபோஷனல் டு n² சொல்லலாம். L ப்ரொபோஷனல் டு n²னா அப்போ எல் வந்து டபுள் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், L ப்ரொபோஷனல் டு 2n அப்படின்னா டபுள் பண்ணுறோம்னா என்ன ஆகும், இதுக்கு என்ன அர்த்தம், L ப்ரொபோஷனல் டு n² என்ன அர்த்தம், இதை 2 மடங்கு அதிகப்படுத்தினா 2², இது 4 மடங்கு அதிகமாகனு அர்த்தம். இது 5 மடங்கு அதிகப்படுத்தினா 5², 25 மடங்கு இது அதிகமாகனு அர்த்தம். ஓகே, அப்போ அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். 2 டைம்ஸ் டபுள் பண்ணுறோம் அப்படின்னா L dash வந்து என்னது, n வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. n வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா L வந்து என்ன ஆகும், 4 டைம்ஸ் 2² 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிற பார்த்தோன்னு சொல்லலாம். இப்படிலாம் சால்வ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா தெரியணும், அப்போ தான் அந்த ரிலேஷன் தெரியும். இப்படி பண்ணணும் அவசியம் இல்லை, இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்படி ஷார்ட்டாக இதெல்லாம் போட்டு பார்த்து தான் பண்ணணும் அவசியம் இல்லை, இதுதான் ஷார்ட்கட். ஓகே, L ப்ரொபோஷனல் டு n². அப்போ n வந்து டபுள் பண்ணுறப்ப இது வந்து என்ன ஆகும், 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா டி, இதுக்கு ஆன்சர் டி. ஓகே, இது நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின் என்னென்னா, நமக்கு பாருங்கள், எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 2 × 10⁻² Tesla act at right angles to a coil of area
100 centimeter squared with 50 turns. The average of induced EMF in the coil is 0.1 voltage. When it is removed from the field at t seconds, the value of t. Value of t அப்படின்னா டைம் தான் கண்டுபிடிக்கணும். டி செகண்ட்ஸில் ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது? 0.1 வோல்டேஜ் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. ஓகேயா? அப்போ நம்ம வந்து டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேயா? என்ன சொல்லியிருக்காங்க தமிழில் பாருங்கள். 50 சுற்றுகளும் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொண்ட கம்பிச்சுருளுக்கு செங்குத்தாக செலுத்தப்படும் காந்தப்புலத்தின் மதிப்பு 2 × 10⁻² டெஸ்லா. இங்கு கம்பிச்சுருளின் தூண்டப்படும் சராசரி மின்னியக்கு விசையின் மதிப்பு 0.1 வோல்டேஜ். இது புலத்திலிருந்து ஒரு வினாடி நீக்கப்படுகிறது எனில், அதாவது அந்த கம்பிச்சுருளில் டி வினாடி, ஒரு வினாடி இல்லை, டி வினாடி, அந்த டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீக்கப்படுகிறது எனில் டீயின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பி காந்தப்புலத்தினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. பி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், இது காந்தப்புல செறிவு 2 × 10⁻² டெஸ்லா. 2 × 10, இதெல்லாம் ஒவ்வொன்றும் தெரியணும். அங்கே வந்து வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு தான் கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா காந்தப்புலம் பி அப்படின்னு தெரியணும் சிம்பிள். அப்போ தான் அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம இது பண்ண முடியும். அப்போ முதல்ல நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கணும். அந்த ஃபார்முலாவில் ஒவ்வொரு டேர்மும் என்ன மீனிங்னு தெரிஞ்சிருந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட். இப்போ பி ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 2 × 10⁻² டெஸ்லா. அடுத்து ஏ கொடுத்துருக்காங்க. கம்பிச்சுருளுடைய பரப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. எல்லாம் கவனிங்க, 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிக்கணும். அப்போ 100 × சென்டிமீட்டர்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஒரு சென்டிமீட்டர்னா 10⁻² மீட்டர். அப்படியே ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. சென்டிமீட்டருக்கு பதிலாக தான் இது எழுதியிருக்கும். மேலே ஸ்கொயர் இருக்குது போட்டாச்சு. அப்போ எவ்வளோ வரும்? 100 × இதை ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁴. இது மீட்டர் ஸ்கொயர். இப்படி வந்து அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து 10⁻²ன்னு அர்த்தம். 10⁻² × 10⁻⁴ என்னது? 10⁻⁻²ன்னு வந்துடும். 10⁻⁻² மீட்டர் ஸ்கொயர் ஏ. அடுத்து என் கொடுத்துருக்காங்க. 50 டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. என் ஈக்குவல் டு 50. நெக்ஸ்ட்டு இந்த கம்பிச்சுருளில் காந்தப்புலத்திலிருந்து வெளியில் இழுக்கிறப்ப என்ன ஆகும்? நம்ம படிச்சிருக்கோம்ல, காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படுறப்ப மின்னியக்கு விசை தூண்டப்படும். இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ். அது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அந்த இஎம்எஃப் வந்து எவ்வளோன்னு சொல்லியாச்சு. எப்சிலான் ஈக்குவல் டு 0.1 வோல்டேஜ். அது எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறாங்கிறத சொல்லணும். எவ்வளோ நேரத்தில் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நமக்கு. இது வந்து நமக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், எப்சிலான் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் வந்து ஆப்போஸ் பண்ணதுங்கிறதுக்காக ஜென்ரலாக எப்சிலான் ஈக்குவல் டு d∅/dt அப்படி சொல்லுவோம். இப்போ d∅ அப்படின்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், காந்த பாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அவ்வளோ நேரத்தில். இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்? எப்சிலான் ஈக்குவல் டு இந்த d∅னா ஆரம்பத்தில் எவ்வளோ காந்த பாயம் இருந்தது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஃபைனலாக எவ்வளோ, ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இறுதி காந்த பாயம் மைனஸ் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய காந்த பாயம். அதுதான் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், காந்த பாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் டிவைடட் பை டைம். அந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டிடிங்கிறது. இப்போ இதுக்கு வந்து காந்த பாயம்லாம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக தான் பிஏலாம் கொடுத்துருக்காங்க, என்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா என்னது, பைக்கு என்ன ஜென்ரலாக ஃபார்முலா அப்படின்னா பிஏ அப்படின்னு சொல்லலாம். பிஏ காஸ் தீட்டா ஜென்ரலாக ஃபார்முலா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பரப்பு வந்து அந்த கம்பிச்சுருளுடைய பரப்பு வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பரப்பு அப்படின்னா காந்தப்புலம் இப்படி இருக்குது. அப்போ இதுக்கு ஏ வெக்டார் வரைகிறப்ப என்ன ஆகும், அதுவும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இந்த பரப்பு இருக்குது, இந்த நோட்டோட பரப்பு, இதுதான் காயிலோட பரப்புன்னு வச்சுக்குவோம். இதுக்கு ஏ வெக்டார் வரைஞ்சால் அப்படி பர்பெண்டிகுலர் அப்படி தான் வரைவோம். அடுத்து வந்து காந்தப்புலமும் இதே திசையில் தான் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதே திசையில் தான் இருக்குது. அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளோன்னா, இங்கே வந்து தீட்டா வந்து 0 டிகிரி, தீட்டா வந்து 0 டிகிரி. அப்போ காஸ் 0 என்ன ஆயிரும், 1 ஆயிரும், காஸ் 0 1 ஆயிரும். அதனால் இந்த டேர்ம் போயிடுது. பை ஈக்குவல் டு பிஏ. ஆனால் இங்கே n டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பை ஈக்குவல் டு என்பிஏ. ஓகே. இப்போ இங்கே என்னென்னா, ஃபைனலாக கம்பிச்சுருள் வந்து காந்தப்புலத்துக்குள்ளே இருக்கிறப்ப என்ன ஆகும், இந்த மதிப்பு அப்படியே இருக்கும். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும், காந்த பாயமே இருக்காது, 0 ஆயிரும் இல்லையா. அதுதான் என்னது, π2. அப்போ இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எப்சிலான் ஈக்குவல் டு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பை மதிப்பு வந்து என்னது 0 மைனஸ் π1 இனிஷியலாக எவ்வளவு, இந்த மதிப்பு என்பிஏ ஓகே டிவைடட் பை டைம். அந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ வந்து நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எப்சிலான் வந்து 0.1 கொடுத்துருக்காங்க. அப்போ 0.1 ஈக்குவல் டு 0 மைனஸ் வரும். என் வந்து எவ்வளோ 50 இன்ட்டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 × 10⁻², 2 × 10⁻² இன்ட்டு ஏ எவ்வளோ பார்த்தோம் 10⁻² பை டி. டி தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அப்போ டி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், 0.1 அந்த பக்கம் கொண்டு போவோம்.
ஓகே. இந்த நெகட்டிவ் சைன் நம்ம எடுத்துடலாம். ஓகே, இங்கே நெகட்டிவ் போட்டோம்னா என்ன ஆகும்? இங்கே நெகட்டிவ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ரைட். இப்போ டி ஈக்குவல் இங்கே என்ன வரும் பாருங்கள், 50 × 2 50 × 2 வந்து 100. 100னா 10⁻2 இன்ட்டு 10⁻2 10⁻2 10⁻4 ஆயிரும். இந்த 0.1 கீழே எடுத்துகிட்டு வரேன். 0.1 எப்படி எழுதலாம்னா 1 × 10⁻−1ன்னு எழுதலாம். அப்போ இந்த 10⁻−1 மேலே கொண்டு போகும். அப்போ என்ன ஆகும்? 10⁻+1 ஆயிரும். இப்போ மேலே இருக்கிற வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். எவ்வளோ வேல்யூ? 10⁻2 10⁻1 10⁻3. இது வந்து ஒரு 10⁻−4. அப்போ என்ன ஆகும்? 10⁻3 -4னா 10⁻−1ன்னு ஆகும். 10⁻−1 செகண்ட். அப்படின்னா 0.1 செகண்ட் சொல்லலாம். 0.1 செகண்ட். ஆன்சர் இருக்கானா? இருக்குது. ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து பி. ஸோ இதுதான் ஃபார்முலா. பேசிக்கான ஃபார்முலா தான், ஃபாரடே லா தான். அது இந்த மாதிரி அப்ளை பண்ண தெரியணும். பைக்கு வந்து NBA அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, அதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 வந்து தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். என்னென்னா, an LCR series circuit is connected to a source of alternating current at resonance. தான் keyword நமக்கு. At resonance, the applied voltage and the current flowing through the circuit will have a phase difference of அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு LCR தொடர் மின் சுற்று ஒரு மாறுதிசை மின்னோட்ட மின் மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒத்ததிர்வில் கொடுக்கப்பட்ட மின்னழுத்தம் மற்றும் சுற்றில் பாயும் மின்னோட்டம் பெற்றிருக்கும் கட்ட வேறுபாடானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ LCR சீரீஸில் ஒத்ததிர்வு ரெசனன்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரெசனன்ஸ் அப்படின்னா அங்கே வந்து XL = XCR இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ கெப்பாசிட்டர் அண்டு இண்டக்டார், சரிங்களா, CL ரெண்டும் ஒன்று கேன்சல் பண்ணிடுச்சுன்னா மீதி வந்து ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அங்கே வந்து கரண்ட்டும் வோல்டேஜும் மின்னோட்டமும் மின்னழுத்தமும் ஒத்த கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா கட்ட வேறுபாடு வந்து என்னது? 0. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பை வந்து 0 அப்படின்லாம் சொன்னோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கல 0 வந்து 4th ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து டி. இதுக்கு ஆன்சரு டி. இதுதான். இது பேசிக்கான அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா போதும். ஒத்திசைவு ரெசனன்ஸில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து 0 அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா இது ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து 6th கொஸ்டின் பார்ப்போம். 6th கொஸ்டின் என்ன அப்படின்னா, a conductor of length 0.4 meter is moving with a speed of 7 m/s perpendicular to the magnetic field of intensity 0.9 Wb/m². The induced EMF across the conductor. அதாவது 0.4 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு நேரான கடத்தியானது 0.9 Wb/m² காந்தப்புல செறிவிற்கு செங்குத்து திசையில் 7 m/s என்ற திசைவேகத்தில் நகர்கிறது எனில் அக்கடத்தியின் குறுக்கே தூண்டப்படும் மின்னியக்கு விசை என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். இது ஒரு டைரக்டான கொஸ்டின் தான். இங்கே என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நேரான கடத்தி, அந்த கடத்தி வந்து காந்தப்புலத்துக்கு குறுக்க இப்படி காந்தப்புலம் இருக்கிறதா வச்சுக்குவோம். இது குறுக்க வந்து ஒரு கடத்தி வந்து நகருது. அந்த கடத்தினுடைய நீளம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறது கொஸ்டின் நம்பர் 6. கடத்தினுடைய நீளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.4 மீட்டர். 0.4 மீட்டர். இது எவ்வளோ வேகத்தில் நகருது? வெலாசிட்டி திசைவேகம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 7 m/s. அடுத்தது இந்த காந்தப்புலம் இருக்குல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா B 0.9 Wb/m². Wb/m. ஒவ்வொன்றுக்கும் யூனிட் தெரிஞ்சு வச்சுக்கணும். Wb/m. இப்போ என்னென்னா, இப்படி நகரதுனால என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை கட் பண்ணதில்ல. அப்போ அந்த 2 முனைகள்லேயும் மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். மின்னியக்கு விசை தூண்டப்படும். EMF இன்டியூஸ் ஆகும். அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுதான். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த கேஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, 3 மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். BLV 3 மல்டிப்ளை பண்ணணும். B எவ்வளவு? 0.9 இன்ட்டு L எவ்வளவு? 7. எல்லாம் SI யூனிட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் SI யூனிட் தான். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்போஸ் SI யூனிட்டில் இல்லாமல் இது வந்து cm/s அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணணும். ரைட். L வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.4 மீட்டர். ஓகே, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். எவ்வளோ? 7 28. அப்போ 0.9 இன்ட்டு 2.8. இது வந்து எழுது 9 8 72 மீதி 7 9 2 18 25. அப்போ 2.52 வோல்டேஜ் வரும். 2.52 வோல்டேஜ் ஆன்சர் இருக்கானா? இருக்குது. ஆன்சர் B. இதுக்கு ஆன்சர் வந்து
பி ஆப்ஷன். ஓகே, இதை நோட் பண்ணிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7, ரொம்ப ஒரு நல்ல கொஸ்டின் இது, கவனிங்க. இப்போ 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் அ காயில் இன் வெபர்ஸ் இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 5 = 3t + 16. த இன்டியூஸ்ட் EMF இன் த காயில் இன் த 4th செகண்ட் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது 5 = 5t² + 3t + 16 என்ற சமன்பாடானது கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்தப்பாயத்தின் மதிப்பை வெபரில் தருகிறது. 4வது வினாடியில் கம்பிச்சுருளில் தூண்டப்படும் மின்னியக்கு விசை என்ன? இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம 5 என்ன சமன்பாடு கொடுத்துருக்காங்கன்னா, இது மாதிரி ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. 5 = 5t² + 3t + 16 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இதுலேயே தெரியுது இந்த டைம் வேல்யூ மாறுச்சுன்னா, இந்த டைமுக்கு வந்து 1, 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த 5ஓட மதிப்பு வந்து என்ன ஆகும், மொத்த மதிப்பு வந்து மாறும். அப்படின்னா அந்த டைமை பொறுத்து இந்த 5 மாறுதுன்னு அர்த்தம். காந்தப்பாயம் மாறுது, நேரத்தை பொறுத்து காந்தப்பாயம் மாறுதுங்கிறது இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது தெரியுது. புரியுதா? டைமுக்கு 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும், 16 வெபர்னு கிடைக்கும். டைமுக்கு வந்து 1ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 1² 1. அப்போ 5, இங்கே ஒரு 1 கொடுத்தா 5 + 3 8, 8 + 16 24ன்னு வந்துடும். அப்போ நேரம் ஆக ஆக இந்த காந்தப்பாயத்தினுடைய அளவு அதிகரிக்குதுங்கிறது இந்த ஈக்குவேஷனில் தெரியுது. அப்போ காந்தப்பாயம் மாறுனுச்சுன்னா என்ன ஆகும், மின்னியக்கு விசை தூண்டப்படும் இல்லையா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனிச்சுன்னா EMF இன்டியூஸ் ஆகும்னு தெரியும். ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படின்னா, EMF அட் 4th செகண்ட், t = 4 செகண்ட், அப்போ வந்து EMF என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு என்ன ஃபார்முலா? டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. ε d∅/dt தான். ஓகே, அப்போ ε d∅/dt என்னது? d/dt ஆஃப் 5 வேல்யூ இங்கே இருக்குல்ல, இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5t² + 3t + 16. ஓகே, இப்போ என்ன வரும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன அர்த்தம், இந்த 2 முன்னாடி வந்துடும். 2 × 5 10. இந்த பவரில் ஒன்று குறைக்கணும் அதானே, tn அப்படின்னு இருக்குது, இல்லை x⁻n இருக்குது, x⁻n அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் d/dx வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இது என்ன கிடைக்கும், இந்த n பவர் முன்னாடி வரும் nx, இந்த பவரில் ஒன்று குறைக்கணும் n-1, nx பவர் n-1, அதுதான். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறேன். இந்த 2 முன்னாடி வருது, ஆல்ரெடி 5 ஒன்று இருக்குது. அப்போ 2 × 5 10, 10t பவரில் ஒன்று குறைக்கிறேன், 2ல் ஒன்று போச்சுன்னா 1, 10t. அடுத்து ப்ளஸ் 3t, இங்கே என்ன வரும், 3t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது வெறும் 3 மட்டும் வரும். ஏன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், பவர் 1 × 3 3. இந்த t பவர் இந்த பவரில் ஒன்று குறைக்கணும், ஆல்ரெடி 1 இருக்குது, அதில் ஒன்று குறைச்சா 0 ஆயிரும். anything power 0, t power 0, anything power 0 1, அந்த 1 போடல நான், அதுதான். இதுதான் 3 தான், ரைட். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும், இது 0 ஆயிரும், அந்த டேர்ம் வராது, அவ்வளோதான். இதுதான் எப்சிலான். இப்போ என்ன கேட்குறாங்க, t = 4 செகண்டில் எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நமக்கு. ஓகே, ஸோ அந்த இது கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம t = 4 கண்டுபிடிக்கணும். டீக்கு பதிலாக என்ன பண்ணணும், 4 பண்ணணும். அப்போ எப்சிலான் 4ன்னு வச்சுக்கணும். அதாவது t = 4 ஈக்குவல் என்ன ஆயிரும், 10 × t = 4 போடு, ப்ளஸ் 3 எவ்வளோ வரும், 10 × 4 40 + 3 43. அப்போ 43 வோல்டேஜ். ஸோ இதுதான் ஆன்சரா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா ஆப்ஷன் இல்லை. ஓகே, ஸோ நான் கூட இந்த இது சால்வ் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஷன் இல்லை ஏ அப்படின்னு தான் இது பண்ணேன். அப்புறம் தான் கொஸ்டினை மறுபடி படித்து பார்க்கும்போது விளங்குனுச்சு. நீங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு இது வந்து போட்டுட்டு இது பண்ணுறோம். அதாவது முதலே கொஸ்டினை நல்லா படித்து பார்க்கணும். அதுதான் கொஸ்டின் நல்லா படித்து பார்க்கணும்னு சொல்கிறது. கொஸ்டினை படிக்கும்போதே நம்ம ஒரு ஐடியாவோடு படித்தோம்னா அந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கிறது தெரியாமல் நம்ம வேறு ஏதாவது போயிடுவோம். அதனால தான் மைண்டை பிளாங்காக வச்சுட்டு கொஸ்டினை படிக்கணும்னு சொல்கிறது. கொஸ்டினை ஒரு வார்த்தை பார்க்க இதுதான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது நினச்சிக்குவோம், ஆனால் கொஸ்டின் வேறு ஏதோ கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் EMF இன்டியூஸ்ட் இன் 4 செகண்ட்ஸ் அப்படி கேட்கல. 4 வினாடிகளில் உருவாகக்கூடிய மின்னியக்கு விசை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இது 43 வோல்டேஜ் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அது கிடையாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, EMF இன்டியூஸ்ட் இன் 4th செகண்ட் கேட்குறாங்க. EMF இன்டியூஸ்ட் இன் 4 செகண்ட்ஸுங்கிறது வேறு, EMF இன்டியூஸ்ட் இன் 4th செகண்ட்ங்கிறது வேறு. 4 வினாடிகளில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எவ்வளோங்கிறது வேறு, 4வது வினாடியில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எவ்வளோங்கிறது வேறு. அதுதான் அங்கே கீவேர்டு கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 4 வினாடிகளில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை.
EMF induced in 4 seconds. அவங்க கேட்குறது என்ன, ஃபோர்த்து செகண்டில், ஃபோர்த்து செகண்ட் அந்த ஒரு செகண்ட், ஃபோர்த்து செகண்ட் எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு செகண்ட் தானே இருக்கும், அந்த ஒரு செகண்டில் எவ்வளோ மினி எக் விசை தூண்டப்படுது அப்படிங்கிறது தான். அப்போ என்ன சார், ஒரு செகண்ட் தானே, ஃபோர்த் செகண்ட் ஒரு செகண்ட் தானே, அப்போ ஒரு செகண்டில் வந்து எவ்வளோன்னா இங்கே ஒன்றுன்னு போட்டு போக முடியாது. ஏன்னா வேல்யூ வந்து என்னது, இந்த டீயோட வேல்யூ வந்து 0 போடுறப்போ ஒரு வேல்யூ கிடைக்குது, மாறிக்கிட்டே இருக்குது, அப்போ மதிப்பு மாறும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே மாதிரி 11th ஒரு இது நம்ம படிச்சிருப்போம், அதாவது டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ஆப்ஜெக்ட் இன் nth செகண்ட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஓகேயா, அதாவது n செகண்ட்ஸ்னால் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், 5 செகண்டில் ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 5வது செகண்டில் ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும்னா அதுக்கு வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, nth செகண்ட். அதே மாதிரி தான் இதுவும் 4th செகண்டில் எவ்வளோ EMF இன்டியூஸ் ஆகுதுன்னா, அப்போ என்ன பண்ணணும், நம்ம இப்போ 4 செகண்ட்ஸில் எவ்வளோ இன்டியூஸ் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிச்சோமா, அடுத்து 3 செகண்ட்ஸில் எவ்வளோ இன்டியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும், எப்சிலான் 3 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் டீக்கு பதிலாக 3 போகணும், 10 × 3 + 3 எவ்வளோ கிடைக்கும், 30 + 3 33 வோல்டேஜ். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது பாருங்க 1 2 3 4 1 2 3 4. இப்போ 4th செகண்டில் எவ்வளோ நமக்கு வந்து EMF இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம வந்து 4th செகண்ட் எங்கே ஆரம்பிக்கும், 3rd செகண்ட் முடிஞ்சோடனே, 3rd செகண்ட் இதோட முடிஞ்சு போச்சு இல்லையா, இதுக்கு அப்புறமே 4th செகண்ட் ஆரம்பிக்குது, இதுதான் 4th செகண்ட், அப்படி தானே, இதுதான் 4th செகண்ட். 4th செகண்ட் இதுதான், இதுக்கப்புறம் கிடையாது. 4th செகண்டோட ஆரிஜின் எங்கே, இங்கேயே 3 முடிஞ்சோடனே 4th செகண்ட் ஆரம்பிக்குது, 0 1 2 3 4 அப்படின்ட்டு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4 செகண்ட்ஸில் எவ்வளோ, இது 0, இதுதான் 1 முடிஞ்சு போச்சு, அடுத்து 2 ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். அப்போ 4 செகண்ட்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகிருக்கு இது, அடுத்து 3 செகண்ட்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகிருக்கு இதுதான் 3. இப்போ இதில் இருந்து இதை கழிச்சிட்டோம்னா இந்த ஒரு செகண்டில் எவ்வளோ EMF இன்டியூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிடல, அதுதான் கேட்குறாங்க. 4th செகண்ட் at 4th செகண்டில் எவ்வளோ அப்படின்னா என்ன சொன்னோம், எப்சிலான் 4 - எப்சிலான் 3. அப்போ எவ்வளோ, 43 - 33 எவ்வளவு, 10 வோல்டேஜ். ஆப்ஷன் இருக்குன்னா இருக்குது, ஆன்சர் பி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் பி. ஓகே, நோட் பண்ணிக்கணும். அடுத்து 8th கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in an experiment 200 voltage AC is applied at the ends of the LCR circuit. The circuit consists of an inductive reactance XL 50 ohm, capacitive reactance XC 50 ohm and ohmic resistance R equal to 10 ohm. The impedance of the circuit கேட்குறாங்க, இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. ஒரு சோதனையில் LCR தொடர் சுற்றின் இரு முனைகளுக்கு இடையே 200 வோல்டேஜ் AC மின்னழுத்தமானது கொடுக்கப்படுகிறது. மின் சுற்றானது XL equal to 50 ohm மதிப்பு கொண்ட மின் தூண்டியின் மின்மறுப்பையும், XC equal to 50 ohm மதிப்பு கொண்ட மின் தேக்கியின் மின்மறுப்பையும், R equal to 10 ohm மதிப்பு கொண்ட அது வந்து அந்த மின் தடையினுடைய கொண்டது அப்படின்னா நமக்கு வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது கொஞ்சம் கட்டாக இருக்குது, தமிழில் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகலை, சென்டென்ஸ் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகலை, மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, லாஸ்ட்டில் கொஞ்சம் கட்டாக இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா, தொகுபயன் மின் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னோம்ல, Z, அதை கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த சுற்றில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ வோல்டேஜ் நம்ம LCR சுற்றில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, 200 வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. XL எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. XL வந்து எவ்வளோ அப்படின்னா XL equal to 50 ohm. அடுத்து வந்து XC எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, XC equal to அதுவும் 50 ohm. அடுத்து R எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, R equal to 10 ohmனு கொடுத்தாச்சு. ஓகே, Z எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோ Z எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன க்ளூ எதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 8 தானே, ரைட். இப்போ என்ன க்ளூ அப்படின்னா, நமக்கு வந்து வேல்யூஸை பார்க்கணும். இங்கே இப்போ Z தான் கண்டுபிடிக்கணும். இங்கே வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா XL-ம் XC-யும் பாருங்கள், XL-ம் XC-யும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. XL-ம் XC-யும் ஈக்குவலாக இருக்குனாவே ரெசனன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். சர்க்கியூட் வந்து ரெசனன்ஸில் இருக்குது, ஒத்ததிர்வு நிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஒத்ததிர்வு நிலையில் இருக்குன்னு சொல்லுவோம். ஒத்ததிர்வு நிலையில் இருந்ததுன்னா நம்ம என்ன சொன்னோம், XL-ம் XC-யும் கேன்சல் ஆகிரும். அந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா அப்படி பார்த்தோமா, தொகுபயன் மின் எதிர்ப்பு இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்னது, Z equal to square root of R² plus XL minus XC whole squared, இதானே ஃபார்முலா. இதில் XL equal to XC இந்த டேர்ம் கேன்சல் ஆகிரும். அப்போ Z equal to என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் R², Z equal to Rன்னு சொன்னோம்ல. இப்போ Z தான் கேட்குறாங்க, ரெசனன்ஸில் Z equal to என்னது, Rக்கு சமமாகிடுது. இதெல்லாம் தெரியும் நமக்கு, ஒவ்வொரு தடையும் இப்படி போட்டு பார்த்துட்டு கூடாது, அதெல்லாம்
கான்செப்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். Z = 6000 ஒத்த அதிர்வுள்ள. அப்போ R எவ்வளவு? 10 ஓம். அப்போ ஆன்சர் எவ்வளவு? 10 ஓம். இதை பார்த்தோன்னே சொல்லிடுறேன். இதுக்கெலாம் கேல்குலேஷனே தேவையில்ல, கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். அதுதான் கான்செப்ட் படிக்கிறது. ஓகே, ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு உடனே கால்குலேஷன் போட்டு இதெல்லாம் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டு கிடக்கூடாது. இது ரெண்டு ஈக்குவல்னு தெரியும். அது இதில் ஃபார்முலாவில் போட்டாலும் கடைசியில் இதுதான் வரப்போகுது. 50 - 50 இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ அதெல்லாம் போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. பார்க்கணும் ஒரு தடவை. பார்த்தா எக்ஸெல்லாம் எக்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெசனன்ஸில் இருக்குது. ரெசனன்ஸில் இருந்தால் Z = என்னது? R. 10 ஓம். டக்குன்னு ஆன்சரை இது பண்ணி இப்படி தான் டைம் சேவ் பண்ணும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சம்மந்தப்பட்டது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தாகணும். அதனால் அது வந்து அடுத்த இதில் பார்த்துக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மொத்தம் 30 கொஸ்டின்ஸில் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் ஒரு 15 கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த இதில் தனியாக பார்த்துக்கலாம். அதுக்கான கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான MCQ பார்க்கலாம். இப்போ அதனால் அந்த கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து 10th கொஸ்டின் போகிறோம். கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 என்னென்னா, இப்போ கொஸ்டின் நம்பர் 10 என்னென்னு பார்த்தோம்னா, 2 coil have a mutual inductance 0.005 Henry. The current changes in first coil according to equation I = I0 sin omega t, where I0 = 2 ampere and omega = 100 pi radian per second. The maximum value of EMF in second coil is அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. 2 கம்பிச்சுருள் இருக்குது. அதனுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண் 0.005 ஹென்றி. முதல் கம்பிச்சுருளின் மின்னோட்ட மாறுபாடு அது எப்படி மாறுதுங்கிறது ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. I = I0 sin omega t. இங்கே I0 வேல்யூ கொடுத்துட்டாங்க 2 ஆம்பியர் மற்றும் ஒமேகாவோட வேல்யூ 100 pi radian per second. இரண்டாவது சுருளில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு நல்ல கொஸ்டின் இது. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 கம்பிச்சுருள் இருக்கு இல்லையா, 2 கம்பிச்சுருள் இருக்குது. அந்த 2 கம்பிச்சுருள் 1, 2 2 சுருள் இருக்குது. 2 சுருளினுடைய அந்த செட்டுக்கு என்ன பரிமாற்று மின் தூண்டல் எண் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.005 ஹென்றி. அடுத்து இந்த I1ல் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறது அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. I0 × sin omega t. இது வந்து சேஞ்ச் ஆகுதுங்கிறது தெரியுது, ஏன்னா டைம் மாறுறப்போ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். அது மாறிச்சுன்னா என்ன ஆகும்? இதோடு இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் டு த காயில் சேஞ்ச் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் தான் இங்கே லிங்க் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகிறப்ப EMF இன்டியூஸ் ஆகும். இதில் எவ்வளோ EMF இன்டியூஸ் ஆகுங்கிறது தான் கொஸ்டின். இப்போ வேறு I0 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த I0 வேல்யூ எவ்வளோன்னா 2 ஆம்பியர்னு கொடுத்தாச்சு. ஒமேகா வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, கோண அதிர்வெண், அதோட வேல்யூ வந்து 100 pi radian per second. 100 pi radian per second. ஓகே, இப்போ ஆன்சர் என்னென்னா, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு ரிலேட்டட் ஃபார்முலானது M21 - ε/di1/dt. இங்கே வந்து செகண்ட் காயிலில் தூண்டப்படுற மின்னியக்கு விசை, அதனால் ε2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து வோல்டேஜ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. EMF கண்டுபிடிக்கிறாங்க. EMF தான் கண்டுபிடிக்கணும். செகண்ட் காயிலில் எவ்வளோ EMF இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கணும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் சைனுங்கிறது நம்ம வந்து அந்த ஆப்போஸ் பண்ணதுங்கிறதுக்கு அதை எடுத்துடுறேன். அப்போ ε2 என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் M21 × di1/dt இப்படி வந்துடும். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. di1/dtனா என்ன? முதல்ல இதை எடுத்துக்கோம். di1/dt அதை கண்டுபிடிப்போம். di1/dtனா என்னென்னா, d/dt ஆஃப் I1 கொடுத்துருக்காங்களே ஈக்குவேஷன், அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். I0 × sin omega tன்னு வந்துடும். இப்படின்னா என்ன அர்த்தம்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த I0ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கணும். sin omega t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos omega t × ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். cos omega t × ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அதுதான் முக்கியம். அந்த கீவேர்டு ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டினில் அதை தான் கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணணும். அதை கேட்ச் பண்ணலன்னா நம்ம ஆன்சரை வந்து பிடிக்க முடியாது. என்ன அப்படின்னா, அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் EMFன்னு கேட்குறாங்க. வெறும் EMFன்னு கேட்கல. இந்த செகண்ட் காயிலில் எவ்வளோ EMF இன்டியூஸ் ஆகுதுன்னு கேட்கல. இதில் மேக்ஸிமம் EMF எவ்வளோ அப்படி, ஏன்னா EMFோட அளவு வந்து ஃபிக்ஸடாக இருக்காது. கரண்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறப்ப இதில் ப்ரொடியூஸ் ஆகிற EMF வோல்டேஜோட வேல்யூ என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆனிச்சுன்னா அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மேக்ஸிமம் வேல்யூங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இப்போ di/dtயோட மேக்ஸிமம் தான் இங்கே பாருங்க. இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இதோட ஏன்னா இது கான்ஸ்டன்ட் மாறிலி. இதோட மேக்ஸிமம் வேல்யூ லாகும். இப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு?
இதோட மேக்ஸிமம் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பாருங்கள், di1/dt மேக்ஸிமம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இது மாறிலி, இந்த ஒமேகாவும் மாறிலி. இப்போ எது மாறும்? டைமை பொறுத்து இந்த வேல்யூ தான் மாறும். அப்போ இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்னது? இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்னது? காஸ் தீட்டா. இது ஒமேகாட்டிங்கிற தீட்டா மாதிரி தான். அப்போ நீங்கள் அந்த லாகரிதம் டேபிள்ஸ் புக்கை பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் கொசைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து காஸ் 0 டிகிரிலேருந்து அப்படியே போனோம்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா 1 தான் மேக்ஸிமம் வேல்யூ. சரியா? மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னது? 1. மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. இதோட வேல்யூ வந்து என்னது? 1 காசில் இல்லையா? காஸ் 0 டிகிரி வந்து என்னது? 1. 90 டிகிரியாக இருந்ததுன்னா என்னது? 0ன்னு சொல்லுவோம். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ இதுக்கு வந்து என்னது? இதோட மேக்ஸிமம் வேல்யூ 1ங்கிறதுனால இதை வந்து 1ன்னு வச்சுக்கணும். அப்போ தான் இதோட மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ di1/dtயோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா I0 × 1 × ஒமேகா கிடச்சிருச்சு. இப்போ இதை தான் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். தேர்ஃபோர் இப்போ என்னது? E2 மேக்ஸிமம் ஈக்குவல் M21 இன்ட்டு என்னது? இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? I0 × ஒமேகா போடணும். இப்போ எல்லாமே இருக்குது. M2 என்னது? M21னா இதான் M 0.005 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0.005 இன்ட்டு I0 எவ்வளோ கொடுத்தாங்க? 2 ஆம்பியர் இன்ட்டு 2 இன்ட்டு ஒமேகா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 பை ரேடியன் பர் செகண்ட். எல்லாமே எஸ்ஏ அளவு தான் இருக்குது. 100 பையை விட்டுறது. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள். இந்த 0.005 இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? இந்த டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட்ஸ் இந்த பக்கம் வரும். அப்போ 0.5 100ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். என்ன பை இருக்குங்க? 0.5 பை ஆகிடும் இன்ட்டு 2. இப்போ 0.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 0.5னா அரை, 2 அரை சேர்ந்து என்னது? 1. அப்போது 1 பை. அப்போ ஆன்சர் வந்து என்னது? 1 பை வோல்ட். இஎம்எஃப் தானே கேட்குறாங்க, மினியக்கு விசை, அதனுடைய அழகு வந்து வோல்ட். அப்போ ஆன்சர் வந்து 1 பை வோல்ட். அதுதான் பை வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து டி. இந்த 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேயா? இதுதான். ஸோ இதில் கீவேர்டு வந்து இந்த மேக்ஸிமம் அப்படிங்கிறது தெரியணும். மேக்ஸிமம்னா என்ன? இந்த கான்செப்ட் வந்து தெரியணும். அப்போ தான் ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுதான். ஓகே, இது வரலையும் இருக்கட்டும். மீதி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.